கேட்டிங்கன்னா மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணமாகி ஒரு 6 மாதம் தான் இந்த நபர் அந்த பெண்ணோடு குடும்பம் நடத்தியிருக்கிறாரு. அதுக்குள்ளே அடித்து துரத்தி விட்டார் போல இருக்குது. அதன் பிறகு அந்த பெண்மணி அவங்க அம்மா மற்றும் தம்பியோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு அந்த 6 மாதம் வாழ்ந்த இதில் ஒரு குழந்தையும் பிறகுது. அந்த குழந்தை பிறந்த போது கூட இந்த நபர் பார்க்க வரல. அதன் பிறகு அந்த பிள்ளை 2.5 வயசு இருக்கும்போது ஒரு தடவை பார்த்துட்டு போயிருக்காராம். அதன் பிறகு இப்போ அந்த பையனுக்கு 9 வயசோ என்னவோ மரணம் அடைந்த போது அது வர வந்ததே இல்லையாம். இந்த குழந்தை இறந்த போது அந்த இடுகாடுன்னு சொல்லக்கூடிய அந்த மயானத்துக்கு கூட அந்த நபர் வரலையாம். ஆனால் என்ன பண்ணியிருக்காராம், தாவேக்கால போய் அந்த பையனோட அப்பா நான் தான், அதனால் அந்த நஷ்ட ஈடு பணத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறார். எப்படி இருந்தாலும் சரிங்க சார், அவர் சட்டப்படி பார்த்தா நியாயப்படி பார்த்தா அது ஒத்துக்க முடியாது. ஆனாலும் சட்டப்படி பார்த்தா அவர் அந்த குழந்தையோட அப்பா தானே, இதில் என்ன தப்பு இருக்குது, சட்டப்படி சரிதானே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் இவர் எனக்கு விவாகரத்தும் தருவதாக தெரியவில்லை, நான் தனியாக தான் இருந்து இந்த பிள்ளையை வளர்க்குறேன்னு சொல்லி சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு தாசில்தார் அலுவலகத்தில் சர்டிஃபிகேட்டே வாங்கி வச்சுருக்கிறாங்க. அந்த சிங்கிள் பேரண்ட்டுக்கான சலுகைகளை கேட்டு அதற்கான நிவாரணங்களை எல்லாம் வாங்கி அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க. இவங்களை பார்த்துக்கிறது முழுக்க அவங்க தம்பியும் அம்மாவும் தான் பார்த்துக்கிறாங்க. அந்த பெண்மணியும் ஒரு தையல் வேலையை பார்க்கிறார். கரூர் பக்கத்துலலாம் டெய்லரிங் நிறைய படித்தவங்க இருப்பாங்க. எல்லாம் அங்கங்கே இருக்க கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இவர் தான் சொந்தமாக வேலை செய்து சம்பாதிச்சு தன் தம்பி மற்றும் அம்மாவின் உதவியோடு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார். ப்ளஸ் பையனையும் வளர்த்து